வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, அசைவ உணவாகிய பிரியாணி உணவு ஏன் சாப்பிடக்கூடாது, ஜாதக விளக்கம். மனிதர்கள் ஏன் மாமிசத்தை உண்கிறார்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் முழுதாக பார்க்க போகிறோம். அதாவது இது யாருடைய உந்துதலின் பேரில் இந்த வீடியோ போடல, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை ஏற்றுக்கொள்பவர்களும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் எந்தவித பாதகமும் கிடையாது. இதை எதுலேயும் நான் திணிக்கப்படவில்லை. ஒரு 1000 பேர் பார்த்துட்டு அதில் ஒருத்தர் சரியான பாதையில் வரும் பட்சத்தில் அது இறைவனுடைய திருவருளாக நான் கருதப்படுறேன். இப்போ உணவு தான் மனிதனுக்கு பிரதான குணங்களை தரக்கூடியதுன்னு சொல்லிட்டு நாம் நிறைய இடத்துங்களில் உணர்ந்திருப்போம். ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு அவருடைய சரீரத்தில் ஊறி அந்த உடல் மனம் என்று இரண்டும் ஒன்றாக சேரக்கூடிய அமைப்பில் அவர்களுடைய செய்கை காணப்படும். இந்த இடத்துல ஜாதகத்தில் எப்படி நீங்கள் இதை எடுத்துன்னு சேர்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால், துரித அடிப்படையில் போர்க்கால அடிப்படையில் செய்யக்கூடிய உணவுன்னு சொல்லக்கூடிய இந்த அசைவ உணவாக விளங்கக்கூடிய பிரியாணி பல மூலக்கூறுகளை சேர்ந்தது தான் பிரியாணி. இந்த உணவு இன்றைய காலகட்டத்தில் மிக 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 அவசியமாயிடுச்சு. அசைவ உணவு என்று சொல்லக்கூடிய பிரியாணி ஒரு காலகட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். இப்பொழுது சைவ உணவை தேடி சாப்பிட்றதுக்கு மிக கடுமையான சிரமமான காலமாக இருக்கிறது. அப்போ இந்த பிரியாணி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாக இன்றைய காலகட்டம் நகர்ந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு மனிதனின் சிந்தனையை சீரழிக்கக்கூடிய உணவில் முக்கிய பங்காக இது வகிக்கிறது. இதை சாப்பிட்றவங்க அனைவருமே அந்த மாதிரி செயல்களை செய்வாங்களா அப்படின்றது ஒன்றும் கிடையாது. சில பேர் அளவாக எடுத்துக்கிட்டு அதை ஒரு சின்ன பொருளாக எடுத்து பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையில். சில பேர் அதையே அனுதினமும் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இப்படி இந்த உணவினுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்குனா, ஒரு இடத்துல அதிக சக்திகள் தேவை, அதிக வலிமை தேவை அப்படின்ற இடத்துல இந்த பிரியாணி உணவு ஆரம்ப காலகட்டத்தில் இது பயன்படுத்தப்பட்டது. ஒரு போர் செய்யக்கூடிய இடங்களிலோ இல்லை அதிக கடின உழைப்புகள் தேவைப்படும் இடங்களிலோ இதை பயன்படுத்தினாங்க. அதிக மூலக்கூறுகளை போட்டு அந்த உணவை தயாரி பண்ணுவாங்க. அப்படி போர்க்கால அடிப்படையில் மிக சீக்கிரமாக செய்து அதிக நேரம் அந்த உணவு செரிமானம் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த உணவை பயன்படுத்தினாங்க ஆதி காலத்தில். இப்போது அன்றாட வாழ்க்கையில் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய தாற்பயம் என்னான்னு தெரியறதுக்காக தான் இந்த பதிவை கண்டி யாருடைய மனதையும் புண்படுத்துறதுக்காகவோ இல்லை குறை சொல்வதற்காகவோ இல்லை. இந்த உணவில் பாருங்கள், போர்க்கால அடிப்படையில் தான் இந்த உணவு தயார் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். இந்த நவகிரகங்களில் போர்க்கால அடிப்படையில் செயல்படக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய். அந்த செவ்வாய் நெருப்புக்கு காரகர் சொல்லுவோம். ரொம்ப உஷ்ணமான கிரகம் என்று சொல்லுவோம். கடுமையான கோபம் குரோதம் அந்த மாதிரி செயல்களை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். நாடி ஜோதிடத்தில் ஒருவருடைய நோய், கடன் இதெல்லாம் பார்க்கக்கூடிய கிரகம் எதுனா செவ்வாய். அப்போ அந்த செவ்வாயை எடுத்துக்கிட்டு இந்த உணவுக்கு சரிசமமாக கொடுக்குறேன் நான். ஏன்னா மிக வேகமாக செயல்படக்கூடிய செவ்வாய் அந்த உணவை சாப்பிட்டோம்னா உடல் கெடும். இது எல்லாருக்கும் தெரியும்.
ஏன்னா உணவை இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக விளங்கக்கூடிய பிரியாணி கடையினுடைய ஊழியர், அதாவது ஊழியர்ன்றதை விட முதலாளி, அவரே சொல்லியிருக்கார், உணவு வந்து பிரியாணியிலே வந்து உடலை கெடுக்கக்கூடியதுன்னு அவரே சொல்லியிருக்கார். அவரே அந்த ஹோட்டலை திறந்து சம்பாதிச்சு மிகப்பெரிய தொழிலதிபராக ஆனாலும் அவரே என்ன சொல்லியிருக்காரு, இந்த அரிசி உணவு அந்த பிரியாணியில் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் என்னமோ 1-2 வந்து நல்ல பொருள் தான். பட் ஆனால் அந்த ஒன்றா சேர்க்கும் பொழுது பிரியாணியாக தயார் பண்ணி வரும்பொழுது அந்த உணவு வந்து மனிதனுக்கு உடலை கெடுக்கும்னு சொல்லியிருக்கார் அவர். அப்படி உடலை கெடுக்கக்கூடிய அந்த உணவுக்கும் இந்த செவ்வாய்க்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தம் பாருங்கள். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை எடுக்கும் பொழுது அவருடைய உடல் அமைப்பை சொல்லக்கூடிய செவ்வாய் என்ற கிரகத்தை நாங்கள் எடுத்து சொல்லுவோம் நாடி ஜோதிடத்தில். அந்த செவ்வாய் எந்த அமைப்பில் இருக்கிறாரு, எந்த கட்டத்தில் இருக்கிறாரு, அவர் யாரை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்காரு, கோச்சாரத்தில் எங்கே வந்துட்டுருக்காரு, அதனுடைய தன்மையில் தான் அந்த ஜாதகரினுடைய உடல் அமைப்பு இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு ஜாதகன் வந்து கடன், நோய் இந்த 2த்தில் தான் வந்து வீழ்ச்சி அடைவார். அப்போ அந்த செவ்வாய் என்ற கிரகத்தினுடைய தன்மையை முழுவதுமாக இந்த உணவில் வந்து, அதுவும் அசைவ உணவாக விளங்கக்கூடிய இந்த பிரியாணி என்றாலே அசைவம் தான். அதில் வந்து வெஜிடபிள் பிரியாணின்றது வந்து சைவத்திலே அசைவத்திலே வராது, அது வந்து கலவை சாதத்தில் வந்துடும். அப்போ அந்த அசைவ உணவாக விளங்கக்கூடிய அந்த பிரியாணி மனிதனுடைய உடலுக்கு ஏற்ற உணவு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். ஆனால் அதை சாப்பிடுகிறார்கள். இப்போ ஒரு 9 கிரகத்தில் செவ்வாயினுடைய தாக்கம் என்னன்னா, கால புருஷனுக்கு 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியமாக விளங்கக்கூடிய செவ்வாய், அது வந்து கிரகமாக இருந்தாலும் சரி, செவ்வாய் கர்மாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தால் செவ்வாய் என்றால் மனிதனை நிலைகுலைய செய்யக்கூடியது. திடீரென்று ஏற்படக்கூடிய விபத்து, திடீரென்று ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள் அனைத்துக்கும் காரகர் செவ்வாய். அந்த செவ்வாய்க்கும் இந்த உணவுக்கும் அப்படியே சமமான பங்கு வகிக்கிறது. இப்போ ஒரு உடல் வந்து மெலிந்து காணப்படுகிறார், ஒரு 6 மாதம் இல்லை 1 வருடம் கழித்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உணவை எடுத்துக்கொள்கிறார். அந்த உணவை எடுத்துக்கொண்ட பிறகு அவருக்கு வந்து பூஸ்டப் ஆன மாதிரி உடல் இருக்கும். ஒரு மனிதன் வந்து தேரவே முடியாதுன்ற போது ஹெவி டோஸ் கொடுப்பாங்க. ஹெவி டோஸ் கொடுத்து அந்த மனிதனை தேற்றி அந்த மருத்துவர் வந்து கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அந்த ஹெவி டோஸை வந்து விட்டுடணும். அது மேலும் மேலும் அந்த ஹெவி டோஸ் கொடுத்தா அதுக்கு மேலே அந்த உடல் வந்து ஏற்றுக்காது. மற்ற எந்த மருந்து கொடுத்தாலும் அந்த உடல் ஏற்றுக்காது. அதுபோல் இந்த துரித உணவாக விளங்கக்கூடிய போர்க்கால அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த உணவாக விளங்கக்கூடிய பிரியாணியை இன்று அனுதினமும் அனுஷனமும் எந்த தெரு மூலைகளிலும் எந்த தெருவுகளிலும் அடிக்கடி காணப்படக்கூடிய உணவு. இதை வந்து இந்த மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படின்றத வந்து முழு விளக்கமாக சொல்ல பாருங்க. செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய ஜாதகர் அனைவரும் இந்த உணவை அடிக்கடி எடுத்துக்கொள்வார்கள். அதிக காமம், அதிக குரோதம், அதிக கோபம், அதிக உணர்ச்சி வசப்படுறது எது ஒன்று அதிகமாக காணப்படுகிறதோ அதற்கு காரணம் இந்த செவ்வாய், அதற்கு காரணம் இந்த உணவு. அப்போ உணவினுடைய அடிப்படையினுடைய பிரதானமே வந்து எதுனா இந்த செவ்வாயினுடைய உணவாக விளங்கக்கூடிய உப்பு, காரம் இரண்டும் சேர்ந்த உணவு தான். இதில் சேர்க்கப்படக்கூடிய இன்கிரீடியன்ஸில் பார்த்தோம்னா காரத்தை தான் அதிகமாக சேர்ப்பாங்க, உப்பை தான் அதிகமாக சேர்ப்பார்கள். அதில் இதை பாருங்கள், இந்த உணவு எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய செயல்திறனை, சிந்தனை திறனை, உங்களுடைய ஒருமித்த மனிதனுடைய அடிப்படையாக விளங்கக்கூடிய குணாதிசயங்களை சீரழிச்சிடும். ஒரு மனிதன் இப்படி தான் இருக்கணும், ஒரு அன்போடு, கருணையோடு, பாசத்தோடு, ஒருவரை ஒருவர் சார்ந்து சகோதர ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயங்களை கெடுக்கக்கூடியது முழுவதுமாக இந்த உணவு. இதில் எங்கே வேணாலும் வந்து எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்.
ஏன்னாக்கா இப்போ ஒரு வண்டி ஓடுதுன்னு வச்சுக்கேன், டீசலில் ஓடுறதுக்கும் மண்ணெண்ணெயில் ஓடுறதுக்கும் பெட்ரோலில் ஓடுறதுக்கும் ஒயிட் பெட்ரோலில் போகிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த பச்சை காய்கறிகள் என்று சொல்லக்கூடிய கீரை வகைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை காய்கறிகளும் கீரைகளும் குறிக்கக்கூடிய கிரகம் எதுனா புதன். இந்த சூரியன் தான் அறிவு, பேரறிவு, இறைவன். இந்த புதன் சூரியனுடைய பக்கத்திலே இருக்கும். நீங்கள் வளிமண்டலத்தில் கிரகங்களை ஜோதிடர்கள் குறிக்கும் பொழுது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா இந்த புதன் தான். அப்போ ஒரு மனிதன் இறைவனை அடையக்கூடிய தன்மை எதில் இருக்குன்னா பச்சை காய்கறிகளிலும் பச்சை கீரை வகைகளிலும் உண்ணக்கூடிய குணாதிசயங்கள் கொண்ட ஒரு மனிதன் இறைவனை அடைவதற்கு உண்டான தகுதியை பெறுகின்றான். அந்த உடலும் உள்ளமும் அந்த நிலையை பெறுது. அதுவே இந்த செவ்வாயினுடைய எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சனி என்ற கிரகம் எங்கே இருக்குன்னா சூரியனிலிருந்து கடைசியாக தள்ளி இருக்கும். வளிமண்டலத்தில் சனி என்ற கிரகம் எங்கே இருக்குன்னா சூரியனிலிருந்து மிக மிக தொலைவில் இருக்கும். அந்த செவ்வாயினுடைய எனர்ஜி, செவ்வாயினுடைய கருமப்பதிவை சொல்லக்கூடிய அந்த சனி என்ற கிரகம் மிக தொலைதூரத்தில் இருக்கும். அது சூரியனை அடையவே முடியாது, பேரறிவை அடையவே முடியாது. சூரியன் என்றால் பேரறிவு, சூரியன் என்றால் பிரபஞ்சம், சூரியன் என்றால் கடவுள்னு வச்சுங்க. அப்போ அந்த சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தா புதன், சுக்கிரன் தான் இருக்கும். சுக்கிரன் என்றால் நாட்டு வைத்திய பொருள்கள்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னோர்கள் நாட்டு வைத்தியத்தை பயன்படுத்தி தான் நம்மளுடைய உடலை பேணி காத்து வந்தார்கள். அப்போ இந்த சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னு பார்த்தா புதன், சுக்கிரன் தான் இருக்கும். மற்ற கிரகங்கள் தான் அதுக்கப்புறம் எல்லா கிரகமும் இருக்கும். அப்போ இந்த பேரறிவை அடையக்கூடிய குண்டலினி சக்தியை பெற்று இறைவனை அடையக்கூடிய தன்மை எதுக்கு உண்டுனா புதன் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை காய்கறிகளும் கீரை வகைகளும் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த உடலும் உள்ளமும் லேசாக இருந்து அந்த இறைவனை அடையலாம். அதாவது இறைவன்ன்றது என்னன்னா கை கால் வச்சு இந்த கோயிலில் வச்சு கர்ப்பகிரகத்தில் இருக்க அந்த சிலை கிடையாது. அவன் அருவுருவமானவன், பேரொளியாக இருக்கக்கூடியவன், பேர் ஜோதியாக விளங்கக்கூடியவன், அருட்பெருஞ்சோதியாக விளங்கக்கூடிய இறைவன். இப்போ எப்படி ஒரு ஒயரில் மின்சாரம் போச்சுன்னா அதை கண்ணால் பார்த்து உணர முடியாது, ஆனால் அதை தொட்டால் உணர முடியும். அதுபோல மின்சாரமும் கடவுளும் ஒன்று, மின்சாரமும் இறைவனும் ஒன்று, மின்சாரமும் பிரபஞ்ச சக்தியும் ஒன்று. அதுதான் அணுவை பிளந்து மின்சாரம் உருவாக்குறாங்க. இப்போ இந்த அணு அதை பிளந்து அதனால் உமிழக்கூடிய வெப்பத்திலிருந்து பெறக்கூடிய அந்த மின்சாரத்தை பயன்படுத்தினா நன்மை கிடைக்குதா? அதே அணுவை நீங்கள் ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்போ சைவ உணவு சாப்பிட்டு கொண்டு வருபவர்களும் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி வரலாம், அசைவ உணவை சாப்பிட்டு கொண்டு வருபவர்களும் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி வரலாம். இந்த ரெண்டு விதமும் உண்டு. ஆனால் இறைவனை பரிசுத்தமாக ஜோதி பெரும் பராபிரமத்தை எப்படி அடைவார்கள்னா இந்த சைவ உணவை உண்டு கொண்டு வருபவர்களுக்கு முழுவதுமாக இறைவனை ஐக்கியம் அடைவதற்குண்டான வழிவகைகள் உண்டு போகணும். இதே அசைவ உணவு, சில பேர் சொல்லுவாங்க அசைவ உணவு உண்டு, சில பேர் குண்டலினி சக்தியை மேலெழுப்பி இறைவனை திண்ணமாக அடைந்திருக்கிறார்கள். அது எங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்கும். ஆனால் அது இறைவனை ஐக்கியம் அடைவதற்குண்டான ஒரு ஜீவனாக காணப்படாது. எப்படி நான் சொன்னேன், அணுவை பிளந்து மின்சாரம் தயார்படுத்துகிறாங்க, அணுவை பிளந்து ஒரு நாட்டை அழிக்கிறது எப்படியோ அதுபோல தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். இப்போ ஒரு ஒயிட் பெட்ரோல் வச்சு ஒரு விமானம் பறக்குது. இந்த ஒயிட் பெட்ரோலால் தான் அந்த விமானம் பறக்குது அப்படின்றது தவறு. அந்த விமானத்தினுடைய வடிவமைப்பு இப்படி இருந்தால் அது காற்றை கிழித்து கொண்டு மேலே பறப்பதற்குண்டான வழிவகைகளை அந்த விஞ்ஞானிகள் செய்திருப்பார்கள். அதற்கு உறுதுணையாக அந்த ஒயிட் பெட்ரோல் விளங்கும்.
அந்த விமானம் இன்ஜின் இயக்கிறதுக்கு. அதுபோல தான் இந்த உணவு வகைகள் வந்து எப்படின்னா நம்மளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒன்று சேர பரிணாம வளர்ச்சியை, அதாவது அந்த பரிணாம மூலக்கூறுகளாக மாற்றப்பட்டு இறைவனை அடைவதற்கு உணவே மிக மிக பிரதானமான ஒன்றாக காணப்படுது. அதனால தான் பிரியாணி என்ற உணவை சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு வந்து முக்கிய இந்த வீடியோவினுடைய பதிவு. ஏன்னா செவ்வாய் என்ற ஒரு கிரகத்தால் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கிறான்னு வச்சுக்கேன். அவர்கிட்ட வந்து கோபம், குரோதம், காமம், அனைத்து விதமான நெகட்டிவ் எனர்ஜி அவர்கிட்ட அதிகமாக காணப்படும். ஒருத்தர் வந்து கோபத்தில் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது தவறாகத்தான் போய் முடியும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த கால புருஷனுக்கு 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியமாக வழங்கக்கூடிய அந்த செவ்வாய் அந்த மாதிரி சூழ்நிலைகளை திடீர்னு ஒரு செயலை நடத்தும். அது பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு. உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு செவ்வாயை தொட்டு ஒரு ஜாதகருக்கு வந்து திசை நடத்தினால், ஒரு ஜாதகிக்கு வந்து ஒரு திசை நடத்துதுன்னு வச்சுக்கேன். செவ்வாயோடு சேர்ந்த கிரகமோ இல்லை செவ்வாயை தொட்டு கொண்டிருக்கிற கிரகமோ இல்லை அடுத்து செவ்வாயை தொடப்போகிற கிரகமோ ஒரு திசை நடத்துதுன்னா அந்த திசையில் அந்த ஜாதகருக்கு திடீரென்று ஏற்படக்கூடிய செயல்கள் அனைத்துமே வந்து செவ்வாயினுடைய காரத்துவத்தில் இருக்கும். எனக்கு திடீர்னு வந்து திருமணம் ஆச்சுங்க, எனக்கு திடீர்னு வந்து நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு. அதிலே திடீரென்று அதிர்ஷ்டமும் உண்டு சில விஷயங்களில். அந்த அதிர்ஷ்டமே அந்த ஜாதகரை ஆபத்து காலங்களாக, அந்த அதிர்ஷ்டமே அந்த ஜாதகரின் விபத்தாக அந்த அதிர்ஷ்டமே அவருக்கு வந்து வாழ்க்கையின் வீழ்ச்சியாக கூட இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஒரு புதையல் கிடைச்சா அதிர்ஷ்டம் அப்படின்னு. அந்த புதையல் கிடைச்ச பிறகு அவர் சோம்பேறியாக மாறியிருப்பார். அவர் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலுக்குமே அவர் வந்து செய்யக்கூடிய அமைப்பு ஜாதகராக இருந்திருக்க மாட்டார். வாழ்க்கையில் வந்து எப்பொழுதும் சீராக கிடைக்கக்கூடிய செயல்பாடுகள் தான் வந்து மிகச்சிறந்த அதிர்ஷ்டம். திடீரென்று கிடைக்கக்கூடிய பொருளாதாரமோ, திடீரென்று கிடைக்கக்கூடிய புதையலோ, திடீரென்று கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வியலினுடைய மாற்றங்களோ ஒரு மனிதனை வீழ்ச்சியில் தான் 98% எட்டுமே விடும். யாராவது ஒரு சில பேர் வந்து அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி அதிலிருந்து வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு அவங்க வந்து பயன்படுவாங்க. இப்போ ஒருத்தர் வந்து இறைவன் வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு, நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த நீங்காத புகழும் நீங்காத செல்வமும் நீண்ட நாள் வாழ்க்கையும் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இன்னொருத்தர் என்ன கேட்குறாரு, அதே போல் இறைவன் வந்து காட்சி கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கு என்னுடைய இந்த உடலும் உயிரும் உள்ளமும் அதற்கு பயன்படுற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதில் எது சிறந்தது பாருங்கள். அவரும் கேட்குறாரு, இவரும் கேட்குறாரு. இறைவன் வந்து யாருக்கு வந்து கொடுக்குற வரங்கள் வந்து நல்லதாக இருக்கும்? இந்த பிரபஞ்ச இயக்கத்தை யார்? இறைவன். இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கு அவர் வந்து கேட்கக்கூடிய வரங்கள் வந்து இறைவன் செய்யக்கூடிய செயலை நானும் செய்ய வேண்டும் அப்படின்றார். அப்போ நானே இறைவனாக மாறப்பட வேண்டும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த இடத்த தான் வித்தியாசங்கள் இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, 4 விதமான யோனி பேதங்களில் உயிரணுகள் வந்து தோற்றமளிக்கிறது, ஜீவிக்கின்றது. 84 லட்சம் வகையான வேறுபாடு உள்ள உயிரினங்களுக்கு வந்து உயிராக இறைவன் விளங்குகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 4 விதமான யோனி பேதங்களில் பிறக்கக்கூடிய உயிரினங்கள் இறைவனை அடைவதற்கு நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போன வழிமுறைகளில் மனித பிறப்புக்கு மட்டும்தான் அது சாத்தியமாகும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனித பிறப்பு பிறந்துட்டோம், அண்ணாக்கள் இருக்கக்கூடிய அந்த 10வது துளையை திறந்து கொண்டு அதன் மூலியமாக சுவாசிக்கக்கூடிய அந்த 10வது துளையில் என்ன சுவாசிப்போம்? காற்றை தான் சுவாசிப்போம். அந்த காற்றை சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, உணவாக.
அந்த 10வது துளையை கிழித்து கொண்டு உடைத்து கொழுந்து அந்த காற்றை சுவாசிக்கிறோம் பாரு, அது மட்டும்தான் வந்து சைவம். மீதி அனைத்து இந்த உடலுக்கு எடுக்கக்கூடிய பொருள்கள் அனைத்துமே வந்து அசைவம் தான் சொல்லுவோம். சபை என்றால் கூட்டம், அசபை என்றால் தனித்திருப்பது. சைவம் என்றால் ஒரே ஒரு உணவை சாப்பிடுவது. அதாவது ஒரு கனியை எடுத்து ஒரு மனிதன் உணவு எடுத்துக்கிறான் பற்றியா உள்ளுக்குள்ள ஆகாரமா, அது வந்து சைவம். அதுவும் கூட வேறு எந்த ஒரு உணவை சேர்த்து எடுத்தாலுமே அது அசைவம் தான். இது என்னுடைய கருத்து. அப்படி நாம் எல்லாரும் தான் நினச்சிட்ருக்கோம். ஒரு சில பேர் வந்து காய்கறி கீரை இந்த வகைகள்லாம் சாப்பிட்டோம்னா சைவம், அதே வந்து மாமிசத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா அது பேர் அசைவம் அப்படின்னு. இந்த கழிவுகளிலிருந்து உருவாக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணில் எந்த பொருள் விளையுதோ அந்த பொருள்கள் அனைத்துமே வந்து என்னது, ஏதோ ஒரு கழிவிலிருந்து அது உருவாகுது. ஒரு உயிரினம் தோன்றுது என்றால் அது இந்த கழிவிலிருந்து தான் தோன்றும். அது இறைவனுடைய படைப்பு, பிரபஞ்சத்தினுடைய படைப்பு. அது நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள். அது வந்து கருமுட்டையாக இருந்தாலும் சரி, வேர்வியாலாக இருந்தாலும், விதையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ஒரு கழிவிலிருந்து தான் உயிர் ஜீவிக்கிறது. அப்போ இந்த கழிவுகளிலிருந்து உருவாகக்கூடிய அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நம்ம உடலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது என்னவோ எடுத்துக்கிறோம், எல்லாமே அசைவ உணவாக கருதப்படுகிறது. எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க காய்கறி மட்டும்தான் சைவம், மற்றதெல்லாம் அசைவம். அதையெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அசைவ உணவாக என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதுவே மனிதனுடைய பிறப்பெடுத்து 10வது துளையாக விளங்கக்கூடிய அந்த அண்ணாக்கின் வழியாக காற்றை சுவாசித்து அதன் மூலியமாக உயிர் வாழ்கின்றான் பார் மனிதன், அவன் மட்டும்தான் சைவ மனிதனாக வாழ்கின்றான். அப்படி சைவ மனிதனாக வாழும் அந்த மனிதனுக்கு இறைவன் காட்சி அளிக்கின்றார். அப்போ நாம் வந்து இன்னும் வள்ளலார் சொல்லுவார், உண்டதெல்லாம் மலமே அப்படின்னு, கொண்டதெல்லாம் பொய்யே, நீ வாழ்ந்து கொண்டிருப்பது அனைத்தும் பொய், நீ உண்டு கொண்டிருப்பது அனைத்தும் மலம். அதுபோல் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் அனைத்தும் என்னது, அசைவம். தனித்து ஒரு பொருளை ஒரு மனிதன் உண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு வருவானாலும் அவன்தான் சைவம். அது மாதிரி யாராலையும் வாழ முடியாது. அதை ஒரு உணவோடு ஏதோ ஒரு உணவை சேர்த்து தான் சாப்பிட்றோம். அதை கூட்டமாக சேர்த்து சாப்பிட்றதுனால அது அசைவமாகி போகுது. ஆனால் 10வது துளையாக விளங்கக்கூடிய அண்ணாக்கின் வழியாக காற்றை சுவாசிக்கும் போது சைவ உணவாக அவன் உண்கின்றான். அதனால் இறைவன் காட்சி தருகின்றார். அந்த உடம்புக்கு பாருங்க அதி அற்புதமாக. சரி, இதிலே வந்து வேறுபடுத்துகிறார். எப்படி வேறுபடுத்துகிறார்னா, உடம்பை அதிக கடின பொருளாக உண்டு கடின உடலாக வைத்திருந்தால் மனம் வந்து லயிக்காதான், லேசாக இருக்காதான். மேலே வந்து ஏரோப்ளேன் பழக்கணும்னா அதுக்கு வந்து வெயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ குறைக்கணும். அதுதான், அப்போ தான் வந்து அது மேலே எழும்பி நல்லா பறக்க முடியும். அதுபோல் மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய கடின தசைகளை குறைத்து லேசாக மாற்ற வேண்டும். அந்த லேசாக மாற்றின பிறகு அந்த அண்ணாக்கின் வழியாக உங்களுடைய காற்றை, அதை சைவம் என்று சொல்லக்கூடிய உணவை உண்ணும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய திருவருள் கிடைக்கும். இந்த இடத்த இப்போ நம்ம ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆரம்பித்தோம், பிரியாணி உணவு அசைவம். அதை சாப்பிடும்போது மனம், சிந்தனை, செயல்கள், காமம், குரோதம், கோபம் அனைத்து விதமான செயல்பாடுகளினால் உங்களுடைய சிந்தனையை சீரழித்து அடிப்படையான பேசிக்காக வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ தவறிவிட்டோம். அதனால் நீங்கள் அந்த உணவை வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள்னு வந்து ஆணித்தரமாக சொல்கிறேன். சரி, இது வரைக்கும் எடுத்துன்னு வந்துட்டேன், இனிமேல்னா அதுதாங்க இறைவனுடைய படைப்பு. சரணாகதி அடைந்தால் இறைவன் உங்களை திண்ணமாக அவர் ஏற்றுக்கொள்வார். இப்போ ஒரு சில பேர் வந்து நிறைய அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டே வருவாங்க. செஞ்சுக்கிட்டே வந்து
கடைசி காலத்தில் இறைவனுடைய அனுபவம், இப்போ எல்லா அனுபவம் எல்லா வழிமுறைகளும் 360 டிகிரி கோணத்தில் வாழ்ந்துட்டு ஒருத்தருக்கு 75 வயசு ஆகுது. அப்பொழுது வந்து அவர் எல்லாத்தையும் விட்டுடுறாரு, இறைவனுடைய செயலிலே சிந்தனையிலே இருக்கார். அப்பொழுது சைவத்தை தழுவுகின்றார். அவருடைய உடலும் உள்ளமும் அந்த சைவத்தை தழுவி காணப்படும் பொழுது அது என்ன பண்ணும், ஒரு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும். அதே போல தான், அதனால தான் எல்லா ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் இளமை பருவ காலத்திலேயே உங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டு நல்ல நூலாசிரியர்களும் நல்ல குருமார்களும் கிடைத்து இப்படிலாம் இருந்தால் இறைவனை இப்படிலாம் திண்ணமாக அடையலான்ற வழியை சிந்தனையை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த வழியில் வந்து ஈஸியாக வந்துடுவீங்க. இப்போ ஒரு 25 வயது மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு மனிதர் இப்போ பார்க்குறாரு இந்த வீடியோவை, ஓ இப்படிலாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவருடைய மனதையும் மூளையும் வந்து விசாரணை பண்ணுறார். ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இந்த வீடியோ இப்படி சொல்கிறாரு, ஏன் இதுக்கு இப்படி செய்கிறாரு, ஏன் இந்த விஷயத்தை நம்ம கண்ணில் பட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை அவருடைய மனம் வந்து தீனி போடுது. அதற்கு உண்டான பதிலே அவருக்கு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இறைவனை திண்ணமாக அடைவார். ஏன்னா நம்ம சொல்கிறத கேட்டு 20-25 வயசில் இவர் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு 45 வயசுலேயே அவர் இறைவன் வந்து காட்சி கொடுக்கக்கூடிய உடலாக உள்ளமாக அவருடைய ஜீவன் மாறிடும். இப்போ 60 வயசு மதிக்கத்தக்கக்கூடிய ஒருத்தர் பார்க்குறாருன்னா அவருடைய வைராக்கியமும் அவருடைய காலங்களும் சூழ்நிலைகளும் அவருடைய அந்த சுற்றமும் வந்து அவரை கொண்டு வரும், ஈஸியாக கொண்டு வரும். ரொம்ப கடுமையாக இருக்குது, அவரால் நம்ம சொல்லக்கூடிய அமைப்புகளை ஃபாலோ பண்ண முடியல, நான் அந்த குடத்தில் பிறந்துட்டேன், நான் அந்த இடத்துல இருக்கேன், அந்த சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா அவர் கடுமையாக முயற்சிகள் செய்ய வேண்டும். எப்படி இறைவனை, எப்படி ஒரு சாப்பாட்டில் வந்து இச்சை இருந்தால் தான் அந்த சாப்பாட்டை விருப்பமாக சாப்பிடும்போது சீக்கிரமாக ஜீரணமாகுதோ, அந்த மாதிரி இறைவனை அடைவதற்கு இறைவனை நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும் முதலில். அப்படி விரும்பும் பட்சத்தில் இறைவன் உங்களுக்கு திருவருள் நிச்சயமாக உண்டு. இப்படி ஒருவருடைய உணவு பழக்கமே அவருடைய குணாதிசயங்களை தீர்மானிக்குதுன்றத வந்து மிக எளிமையாக சொல்லலாம். அவருடைய உணவு பழக்கம் மிக மிக அவசியமாக, மனிதன் ஏன் வந்து அசைவத்தை வந்து சாப்பிட்ற மாதிரி இயற்கையாகவே அந்த வடிவமைப்பு இருக்குன்னா, நீங்கள் பாருங்கள், எல்லா உயிரினங்களும் அதனுடைய கழிவுகள் வந்து மூலப்பொருள்கள் வந்து மாமிச பொருள்களாக தான் இருக்கும், புரதமாக தான் இருக்கும். அதனுடைய உயிர் அணுக்கள் வந்து புரதமாக தான் இருக்கும். அதனால தான் வந்து இயற்கையாகவே மனிதன் வந்து அசைவத்தை உண்ணக்கூடிய தன்மையில் வந்து பிறப்பினுடைய ரகசியம் இருக்கு. அதை 6ஆம் அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவால் உங்களுடைய செயல்களை என்னென்னதான் செய்யணும், என்னென்னதான் செய்யக்கூடாது, என்னென்னதான் வந்து சாப்பிடணும், என்னென்னதான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து அதை ஒதுக்கப்பட வேண்டும். அப்படி ஒதுக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து செயல்படும் பொழுது மிக எளிமையாக மிக இனிமையாக இறைவன் வந்து உங்களை தடுத்தாட்கொள்வார் என்றதை வந்து சந்தேகமே கிடையாது. அதனால்தான் எல்லா மனிதர்களும் அந்த உணவு, கடினமான உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய அறிவு, அந்த பேரறிவு அவருக்கு வந்து சிந்தனை தூண்டணும். அதுதான் சொல்லுவாங்க, அவன் அருளாலே அவன்தால் வணங்குவது. அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு இருந்தால் 84 லட்சம் வேறுபாடு உள்ள உயிரினங்களை படைக்கிறார் இறைவன் அப்படின்னா பார்த்துங்க, நீங்கள் எந்த வகையில் இருக்கிறீங்கன்றது வந்து அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம். இப்போ எந்த விதமான உயிரினங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான நீங்கள் வேறுபாடு உணவுகளை உட்கொண்டாலும் சரி, உங்களுடைய உடலுக்கு லேசாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு உள்ளமும் உடலும் ஒன்று சேர அந்த ஜீவன் ஆத்மாவோடு, அந்த பரமாத்மாவோடு இணைவதற்கு உண்டான தகுதியான உடலை உருவாக்கி கொள்வதற்கு அது உங்களுடைய கடமை என்றத இந்த வீடியோ மூலிமா பதிவு பண்ணி, இந்த பதிவு பண்ணுறதுக்கு இந்த அசைவ உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றத வந்து ஆணித்தரமாக சொன்னாலும் அது அவரவர்களுடைய சிந்தனைக்கும் கோட்பாடுக்கும் ஏற்றவாறு ஏற்றுக்கொள்ளுங்கள். எதையும் வந்து யாருடைய திணித்தலும் கிடையாது, யாரையும் நான் வந்து கட்டாயப்படுத்தவும் இல்லை.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி விடுங்க. நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்துக்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்க. மீண்டும் ஒரு ஜாதக நிபுணர் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.